கடக ராசிக்கு 2026 புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு நம்ம சகோதரி சொல்லுவாங்க, கேட்கலாங்க. கடகராசி நேயர்களே, அதாவது அனைவருமே அனுசரித்து போகக்கூடியவர் இந்த கடகராசிக்காரவங்க. ஒரு தாய் அன்பு அப்படிங்கிறது அவங்கள்ட்ட கட்டாயம் இருக்கும். அப்போது ஒரு தாய் எப்படி தன்னோட குழந்தைங்க என்ன தப்பு செஞ்சாலும் ஒரு அரவணைப்பு, ஒரு பாசம், அன்பு இதெல்லாமே இந்த கடகராசிக்காரவங்கள்ட்ட கட்டாயம் இருக்கும். அப்பேற்பட்ட இந்த கடகராசிக்காரவங்களுக்கு 2026 பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு ஒரு 3 மாத காலம், அப்புறம் உங்கள் ராசியிலேயே அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கலந்து தான் வரும். அதாவது 12ஆம் இடத்துல இருக்க குரு அப்படிங்கிறப்ப குழந்தைகளுக்காண்டி நீங்கள் விரயம் செய்வீங்க. அதாவது குழந்தையோட படிப்பு செலவுக்கோ அல்லது குழந்தைகளோட திருமண செலவுக்கு, குழந்தையோட வளர்ச்சிக்கு உங்களோட ஒரு பங்கு அப்படிங்கிறது செலவு அப்படிங்கிற ஆகும். சரி, உங்கள் ராசியில் குருபவன் வரப்போ என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அலைச்சலை கொடுப்பார். நிலையாக அந்த காலகட்டம் ஒரு இடத்துல உங்களால் இருக்க முடியாது. அல்லது கோயிலுக்கு கூட ஒரு ஆன்மீக பயணமாக ஒரு கோயிலுக்கு நீண்ட காலமாக செல்லணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த அளவுலாம் இப்போ இந்த காலகட்டம் நிறைவேறும். அதே போல் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து எல்லாமே ஒரு சுப நிகழ்ச்சி செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இங்கே உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு, அதே போல் 2ஆம் இடத்துல கேது பகவான். அப்போ நீங்கள் வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது குடும்ப நபர்கள்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசணும். அதே போல் இந்த மாடிப்படி ஏறுறப்போ, இந்த பாத்ரூம் டாய்லெட் இந்த பக்கமெல்லாம் போகிறப்போ கொஞ்சம் கவனமாக நீங்கள் நடக்கணும். ஏன்னா இங்கே 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறப்ப எதிர்பாராத திடீர் ஏதாச்சும் நீங்கள் கீழே விழுகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது தான். இங்கே 9ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஏதாவது பூர்வீகத்தில் நீங்கள் உங்கள் முன்னோர்கள் ஏதாச்சும் உங்கள் பேரில் ஏதாச்சும் எழுதி வச்ச சொத்து இந்த மாதிரி இதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இங்கே 8ஆம் இடத்துல ராகு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார். அப்படிங்கிறப்ப அது பூர்வீகம் மூலயமா உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டி அல்லது சித்தப்பா வழியில் இந்த மாதிரி யாருனாலும் உங்களுக்கு வச்சிருந்த சொத்துக்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்போ, அதாவது நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் சாஸ்தா வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதுவும் குறிப்பிட்டு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரவங்க பால் பாயாசம் செஞ்சு நீங்கள் அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்கறது, நீங்களே அதை கொஞ்சம் எடுத்துக்கிறது, இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதாவது நீங்கள் வடக்கு கிழக்கு இந்த திசையில் ஒரு கொஞ்சம் நடந்து சென்று அது பிறகு நீங்கள் செல்ல வேண்டிய வேலைக்கு நீங்கள் செல்கிறப்ப உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல் பூச நட்சத்திரக்காரங்க இவங்க பார்த்தீங்கன்னா பாயாசம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சாஸ்தா வழிபாடுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அங்கே கொடுக்கக்கூடிய அரவண பாயாசம், அதாவது ஐயப்பன் கோயிலில் கொடுப்பாங்க இல்லையா அரவண பாயாசம், அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கூட அதை அரிசி போட்டு கூட நீங்கள் அந்த பாயாசம் ரெடி பண்ணலாம். அதாவது நாட்டு சக்கரை அல்லது கருப்பட்டி கலந்து அந்த பாயாசம் செஞ்சு நீங்கள் அதை குடிச்சிட்டு இல்லாட்டி மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறதும் சகல திக்குகளுக்கும் நீங்கள் செல்லலாம். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட திசை அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் இந்த பாயாசத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் அறுத்துட்டு இல்லாட்டி மற்றவங்களுக்கு தானம் கொடுத்துட்டு சொல்கிறப்ப எந்த ஒரு வேலைக்காண்டி நீங்கள் சொல்கிறப்ப அந்த வேலை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். அடுத்து ஆயிலியன் நட்சத்திரக்காரங்க இவங்க பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் பாயாசம், வெல்லம் கலந்து பச்சைப்பயிர் பாயாசம் செஞ்சு படிக்கிற குழந்தைகளுக்கு இதை நீங்கள் கொடுத்து வர்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அது வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் நீங்கள் பயணம் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் செல்ல வேண்டிய காரியம் வெற்றியை கொடுக்கும். அதே போல் இந்த நோட்டு பேனா இந்த மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு பாயாசத்தோட நீங்கள் நோட்டு பேனா இதெல்லாம் தானம் கொடுக்கறது உங்களுக்கு அனைத்து விதமான வளர்ச்சியும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். நன்றி. கடகராசி அன்பர்களுக்கான 2026ஆம் ஆண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். இதில் மாணவர்கள் பார்த்திங்கன்னா அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் 2ஆம் இடத்துல இங்கே கேது பகவான் அமர்ந்திருக்கிறனால அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் உடல்நலக்குறைவு அல்லது இடமாற்றம் அல்லது கல்வியில் ஒரு தடை இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கடகராசியில் இந்த வருடத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் பேசுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாக பேசக்கூடிய வாய்ப்பும் இங்கே அமர்ந்திருக்கு. அதனால் எல்லாத்துக்குமே அப்படி இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. அவர்களுடைய தசாபுத்திகள் அடிப்படையிலையும் இந்த பேச்சுக்களையும் நம்ம பார்த்துக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான். இப்போ 8ல் ராகு இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஆசை எதில் ஏற்படும் அப்படின்னா இந்த ரேஸு, லாட்ரி,
இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் எனக்கு வந்து இது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்லாம் ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறது தான். உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொருள் இழப்பு, ஒரு நஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்துடும். அதனால் இந்த ஷேர் மார்க்கெட்டு, ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. எதிர்பாராத வகையில் வரும்போது தான் அது அதிர்ஷ்டம், யோகமெல்லாம் உங்களுக்கு நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் எதிர்பார்த்து பொருள் இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட வேண்டாம். 9ல் சனி பகவான் அப்படிங்கும்போது உங்களுக்கு வெளியூர் அதாவது உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய இந்த ஜாதகரோ, அதாவது உங்களோட கடகராசிக்காரங்களோ நீங்கள் வெளியூர் வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உங்கள் பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வெளியேறி போய் நீங்கள் கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் வெளியூர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற விஷயம் இதெல்லாமே கண்டிப்பாக இந்த வருடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆஃப்டர் ஜூன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே குரு பகவான் வருவார். அவர் உச்சம் பெற்று இருப்பார். அப்படிங்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான ஆசைகள் இருக்கும். நாங்கள் வந்து இவ்வளோ பணம் வந்து கொடுக்குறோம், இப்போ இந்த பணம் பரிவர்த்தனைகளில் ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ கொடுக்குறாங்க, இந்த வட்டி அதிகமாக கிடைக்கிது, இங்கே வந்து இவ்வளோ கடன் கொடுக்குறான், ஈஸியாக நம்ம அடைச்சிடலாம், இதை வச்சு நம்ம தொழில் அபிவிருத்தி பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள், பண சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஆசைகள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு ஆசைகள் இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. இந்த விஷயங்களில் பண பரிவர்த்தனைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கு நீங்கள் அமௌண்ட்டை அனுப்புகிறதாக இருந்தாலும் அதை நீங்களே உங்கள் கைப்பட உங்களுடைய மேற்பார்வையில் நீங்கள் செய்கிறது மிக நல்லது. 3வது நபரை உங்களோட கூட வச்சுக்க வேண்டாம். அவங்கள நம்பி நீங்கள் வந்து பணமும் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இந்த வருடம் வந்து உங்களுக்கு மிக அருமையாக இருக்கும். சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசியாக இருப்பதனால மைண்ட் ஆக்சிலேஷன் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டென்ஷன் அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் தினமும் யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இது எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, காலையில் நீங்கள் வந்து வாக்கிங் போய் பாருங்கள். நடைப்பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து வெளியே அதாவது எதிர்மறை எண்ணங்கள்லாம் விலகி நேர்மறை எண்ணங்கள்லாம் உங்களுக்கு உள்வாங்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை நம்மக்கிட்ட உருவாயிரும். அப்போ மைண்டு தெளிவாக இருந்தால் தான் இதையெல்லாம் நம்ம சமாளிக்க முடியும் அப்படிங்கிற விஷயந்தான். பொருள் இழப்பு, அந்த பண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணங்களின் போதும் நீங்கள் கவனமாக இருங்க. அதே போல் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தொலைதூரத்தில் கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச கல்வி தொகையை உதவியாக கொடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பம் எல்லாமே முன்னேறும், வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது தான். நன்றி. கடகராசிக்கு வந்து 2026 பலன் வந்து புத்தாண்டு பலன் சொன்னாங்க. ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயணங்களில் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு உடல் ஆரோக்கியத்திலே கவனம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய பக்கம் நான் சொல்லியிருக்கேன். 42ங்கிறது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், 42ங்கிற நம்பரை நீங்கள் மணிக்கட்டில் எழுதிக்கலாம். அது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி பயணங்களில் கவனம் வேணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி சகோதரி சொன்னாங்க படிக்கட்டில் ஏறும்போது கவனமாக இருக்கணும், பாத்ரூமில் கவனமாக இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ உங்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 ஸ்டார் குறியீடு, அதாவது முருகரோட குறியீடு என்னங்க, 6 ஸ்டார் இல்லைங்களா, அதாவது 6 ஸ்டார். அப்போ வந்து என்னன்னா இந்த 6 ஸ்டார் என்ன பண்ணும், நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அப்போ நீங்கள் வந்து இந்த 6 ஸ்டார் குறியீடை நீங்கள் உள்ளங்கையில் எழுதிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் வந்து அதாவது உடலே சரியில்லைனாலும் சீக்கிரமாக ரெடியாகி வந்துடுவீங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அதனால் பயப்பட வேண்டாம். அவங்க சொன்ன பரிகாரத்தையும் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. எது வந்தாலும் நம்ம அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுக்கு இருக்குது. சொல்கிறத கரெக்டாக பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் உங்களுக்கு அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.